ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் சந்தானத்துடைய நடிப்பில் ஒரு தமிழ் காமெடி படமாக இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற இங்கு நான் தான் கிங்கு படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்தவொடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகன் சந்தானம் இருக்கார். அவர் ஒரு 90s கிட்ஸ். இந்த 90s கிட்ஸுங்கிற இந்த டேர்மே எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? செட்டில் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க, அதுதான் அதனுடைய பெரிய பிரச்சனையே அவங்களுக்கு அப்படிங்கிற குறிப்பிடுறதுக்காகவே யூஸ் பண்ணப்படுற ஒரு டேர்ம் தான் அது. அதே பிரச்சனை தான் நம்ம சந்தானத்துக்கும் படத்துடைய ஆரம்பத்தில். இப்போ படத்துடைய ஆரம்பத்தில் முதல்ல மும்பையில் அடுத்தடுத்து டெரரிஸ்ட் அட்டாக் ஒன்று நடக்குது, பாம்பு பிளாஸ்ட் ஆகுது பல இடங்களில். அடுத்ததாக சென்னை தான் குறிவைக்கப்படுது, சென்னையில் எங்கேயோ குண்டு வெடிக்க போகுது அப்படின்னு தான் கதைக்களம் ஆரம்பிக்குது. அங்கே இருந்து தான் இப்போ நம்ம கதாநாயகனுக்கு கதைக்களம் வருது. அவர் ஒரு 90s கிட்ஸாக இருக்கார் இல்லையா? இப்போல்லாம் வீடு காருன்னு எல்லாம் இருந்தால் தான் 90s கிட்ஸை கல்யாணமே பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற நிலைமை இருக்கிறதுனால அவர் 25 லட்ச ரூபா ஆஃபீஸில் கடனை வாங்கி கடைசியாக ஒரு வீட்டையும் ஒரு ஃப்ளாட்டையும் வாங்குறாப்புல. இப்போ இவருடைய லட்சியம் என்ன அப்படின்னா, நம்ம கல்யாணம் பண்ண போகிற அந்த பொண்ணு தான் மனைவி வரும்போதே 25 லட்ச ரூபாயை கையில் எடுத்துகிட்டு வரணும். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த 25 லட்ச ரூபாயை வாங்கி இந்த லோனை அடைச்சிட்டு லைஃப்பை நமக்கு செவனேன்னு வாழலாம் அப்படிங்கிறது தான் இவருடைய லட்சியமாக இருக்குது. அப்படி ஒரு தருணத்தில் அப்படி பொண்ணு அமையலை. ஒரு தருணத்தில் ஒரு ஜோசியக்காரர் மூலமாக ஒரு பெரிய ஜமீன் பரம்பரை, அந்த ஜமீன் குடும்பத்தில் ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு பொண்ணு தான். கிட்டத்தட்ட அரண்மனை மாதிரி ஒரு பெரிய பங்களா வீடு, 1000 ஏக்கர் நஞ்சை, 1000 ஏக்கர் புஞ்சை, எல்லாம் கல்யாணம் பண்ணோம் அந்த பொண்ணை அப்படின்னா எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு ஜோசியக்காரர் சொல்ல போக கடைசியாக ஓகே இந்த பொண்ணை பார்க்குறோம், எப்படி இருந்தாலும் ஓகே பண்ணி தட்டி தூக்குறோம் அப்படின்னு லட்சியத்தோடு போகிறாப்புல நம்ம சந்தானம். இதுக்கப்புறம் அவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அவருடைய வாழ்க்கையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நேற்று குருவாயூர் அம்பல நடையில் அப்படின்னு சொல்லி ஒரு மலையாள படம் விமர்சனம் பண்ணோம் இல்லையா? கிட்டத்தட்ட அந்த விமர்சனத்தை அப்படியே தூக்கி கட் காப்பி பேஸ்ட் இங்கே நீங்கள் பண்ணலாம். அவ்வளவுமே பொருந்தும் இந்த படத்துக்கும். பெருசாக சேஞ்ச் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த படமும். இந்த படம் பார்க்கும்போதும் சுந்தர் சி, கிரேசி மோகனுடைய ஸ்டைல்லையே பல காட்சிகளை இவங்க நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. சந்தானத்தை பொறுத்தளவுக்கு அவர் சின்ன சின்ன விஷயங்களை கூட எந்த அளவுக்கு மைன்யூட்டாக டீட்டெயிலிங்காக அப்படி லைட்டாக அந்த இடத்துல தட்டி தூக்கி காமெடியாக அந்த சீனை அந்த டயலாக்கை கன்வெர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுல தான் எப்பயுமே சந்தானத்துடைய படங்கள் ஜெயிக்கும். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே செம்ம காமெடி பிளாஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில இடங்களில் எப்பா டே ரொம்ப கிரிஞ்சு பண்ணுறீங்கடா, கிளம்பி தொலைங்கடா அப்படின்னு சந்தானமே ஒரு சில வசனங்களில் ஒரு சில கதாபாத்திரங்களை பார்த்து சொல்லுவாப்புல. அந்த ஒரு சில விஷயங்களை தவிர மற்றபடி ஓவராலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது செமையாக கலகலன்னு போகும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல சம்பவம் தான் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப். குறிப்பாக சந்தானம் ஒரு சில இடங்களில் ஆமாம் அந்த சுவிட்சு ஆன் பண்ணியிருக்கு, அதை ஆஃப் பண்ண மறந்துட்டாங்க, டே போய் அதை ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாப்புல ஒரு சீனில். அந்த சீன் எப்படி காமெடியாக கன்வெர்ட் ஆச்சு அப்படிங்கிற விதமாகட்டும். இவர் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாட் இருக்கு இல்லையா, அது இருக்க அப்பார்ட்மெண்ட்டுடைய செக்யூரிட்டியாக சேஷு வருவார். அவருக்கு ஒரு தருணத்தில் நம்ம சந்தானத்துக்கிட்ட இது என்னன்னு நான் செக் பண்ணி ஆகணும், கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கும்போது, டே மோட்ரு போட்டால் தண்ணி விடுச்சுன்னா போய் ஆஃப் பண்ணுறதா உன் வேலை, மனசில் பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸ் நினைப்பு அப்படின்னு அவரை மண்டியிலே தட்டி உட்கார வைக்கிற அந்த ஒரு காட்சி ஆகட்டும்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள் அந்தளவுக்கு சூப்பராக காமெடியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காப்புல சந்தானம். பிரியாலயா அவங்க தான் படத்துடைய கதாநாயகி. பொதுவாக 2 சீனு ஒரு பாட்டு அப்படின்னு வர்றது தான் கதாநாயகியுடைய வேலைகள். பொதுவாகவே இப்போ இருக்க படங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் பிரியாலயாவுக்கு பெரிய ஸ்கோப்பு. ஏன்னா நம்ம பல விமர்சனங்களில் சொன்னது உண்டு, காமெடி இஸ் ஆல்வேஸ் பின் அ சீரியஸ் பிஸ்னஸ். நம்ம மற்ற படங்கள் மாதிரி த்ரில்லர் மாதிரி அப்படி இப்படி எல்லாம் ஈஸியாக உடனே அதை ஒர்க் அவுட் பண்ணிட முடியாது பெரிய ஸ்க்ரீனில். இந்த படத்தில் பிரியாலயா அவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை பல இடங்களில் ரொம்ப நேர்த்தியாக அழகாகவே கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு 2-3 பாட்டும் இருக்குது, எல்லா விஷயங்களும் இருக்குது. அவங்களுக்கு த்ரூ அவுட் த ஃபிலிம் ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு கதாபாத்திரம், அதை முடிஞ்ச அளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர் போக தம்பிராமையாவாகட்டும், பாலசரவணன் ஆகட்டும், விவேக் பிரசன்னாவாகட்டும், முனிஷ்காந்த் ஆகட்டும், இந்த 4 கதாபாத்திரங்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாரும் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நீர்த்தியாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். விவேக் பிரசன்னாவை பொறுத்தளவுக்கு டெட் பாடியாக கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி படத்தில் அவர் அப்படி தான் ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக லேசாக தெரியும். அது டெஃபினட்டாக மகளிர் மட்டும் இல்லை, நாகேஷாருடைய அந்த கதாபாத்திரத்துடைய இன்ஸ்பிரேஷன் தான் அது ரொம்ப தெளிவாக தெரியுது அந்த கூலிங் கிளாஸை போடுற வரைக்கும். அந்த மாதிரியே ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு தான்.
நான் சொன்ன மாதிரி லேசாக தெரியும், பட் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க்கு. அதை விவேக் பிரசன்னா ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காரு அந்த கதாபாத்திரத்தை. ஏன்னா ஆடாமல் அசையாமல் அப்படியே நிற்கணும் வாயை பிளந்த மணிக்கு. அது பாருங்கள், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது, அவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அது நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் ஜிப்ரானுடைய பாடல்களில் அந்த மாயோனே செல்ல மாயோனேங்கிற அந்த ஒரு பாட்டு செம்ம கேட்சி நம்பரு. மீது ரெண்டும் பெப்பியான சாங்ஸ் தான், அது எல்லாம் ஓகே ரகங்கள் தான். இந்த படத்துலையும் பிரச்சனை என்ன அப்படின்னா படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான். சின்ன சின்ன விஷயங்களை கூட அந்தளவுக்கு காமெடியாக செம்மையாக கன்வெர்ட் பண்ணி ஃபஸ்ட் ஹாஃபை வேறு லெவலில் தெரிக்க விட்ட இந்த டீமு செகண்ட் ஹாஃபில் புவரான ரைட்டிங்கு, ஒஸ்டான ஸ்டேஜிங்கு அப்படின்னு ரெண்டையும் தான் சொல்லணும். அதனாலேயே ஃபஸ்ட் ஹாஃபில் ட்ராவல் ஆகக்கூடிய அதே கதாபாத்திரங்கள் தான் மேக்ஸிமம் செகண்ட் ஹாஃப்லேயும் ட்ராவல் ஆகும். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் நடந்த அந்த மேஜிக் செகண்ட் ஹாஃபில் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. கடனேன்னு படம் ஓடுது, நம்மளும் சரி சிரிப்பு வரும் அப்படின்னே பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு தான் செகண்ட் ஹாஃப் ஓவராலாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப பொறுமையை சோதிச்சிட்டாங்கடா படமா அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப் இந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு காமெடி படத்தில் காமெடி அறவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப். பொதுவாகவே சந்தானத்துடைய படங்கள் அப்படின்னாலே லுல்லு சபா மாறனுக்கு ஒரு கதாபாத்திரம் ஒன்று இருக்கும். டெஃபினட்டாக அந்த கதாபாத்திரத்தை வேறு லெவலில் ஒரு தெடிக்க விடுவார். அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் புல் ஆஃப் பண்ணுவார் லுல்லு சபா மாறன். இந்த படத்துலையும் ஒரு 3-4 சீனில் வர்றாரு. பட் அவருக்குமே கூட எங்கேயுமே ரைட்டிங் அந்த அளவுக்கு தான். அதனால் காமெடிங்கிறது எங்கேயுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அவராலையுமே பெருசாக அதை ஒர்க் அவுட் பண்ண முடியல காமெடியாக. இது எல்லாம் தாண்டி காமெடி படங்களில் லாஜிக் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். இருந்தாலும் நைட் நேரத்தில் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இன்னும் 30 நிமிஷத்தில் கோயம்பேட்டில் பாம்பு வெடிக்க போகுது அந்த பஸ்ஸுக்குள்ளே அப்படின்னு ஒரு கதையை சொல்லி டப்புன்னு கட் பண்ணால் காலைல 1 மணி 2 மணிக்கு மத்தியானம் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பாம்பை தேடிக்கிட்டு இருக்காங்க. இது என்னடா புதுவிதமான ஜம்ப் கட்ஸாக இருக்குது. நைட் சீன்லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே மத்தியானம் 1 மணிக்கு போய் பாம்பை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜம்ப் கட்டாகத்தான் அந்த சீன் எனக்கு தெரிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காமெடியை நீட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பல இடங்களில் சிரிப்பாக வர வைக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் ஹாஃபு, செல்ஃபே எடுக்காத செகண்ட் ஹாஃபு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் இங்கு நான் தான் கிங்கு. அடல்கானட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. பார்க்குறதும் பார்க்காதும் உங்களுடைய கால் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.